என் சகோதரன், என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன். அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும், அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி புகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன். மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல. இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஒரு அழகான கருத்தை சொன்னார். 200 படங்கள் வெளிவருகிற பொழுது 10 படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார். வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓர் ஓரமாக அழுகிக் கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன். எனவேதான் இந்த வேலையை செய்தோம். இந்த படம் அதற்காக வெறும் கருத்து பேசுகிற படமாக இல்ல. படம் பார்த்தவர்கள் பல பேர் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் மேலும் சொல்லுவார்கள். இந்த படம் வணிக படத்திற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா படங்களும் கடுமையான உழைப்பில் தான் வருகிறது. இந்த படத்திற்கும் கூடுதல் உழைப்பை இயக்குனர் அவர்களும் படக்குழுவினரும் செலுத்தியிருக்கிறார்கள். உங்களுடைய அன்பான ஆதரவை நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். தியேட்டரை யோசிச்சிருக்கு. என்னடா ஒருத்தர் தடக்குனா பாடுறாரு, தடக்குனா வர்றாரு, இங்கிட்டு போனா ஒரு ட்ரெஸ் மாத்துறாரு, அங்கிட்டு போனா ஜிகனா அன்னைக்கு வைக்காம விட்டுருக்காரு. நல்ல வேலை நீங்க தப்பிச்சிங்க. நாளைக்கு வச்சிருங்க தம்பி. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தயாரிப்பாளர்களுக்கு அன்புக்குரிய நண்பன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, தங்கர்பச்சன், படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜா, எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். விருத்தாச்சலம் நான் சொல்றத விருத்தாச்சலம்னு நான் கேள்விப்பட்டது என் அன்புக்குரிய நண்பன் தங்கர்பச்சன் அவர்கள் வந்து பவளக்கொடின்னு ஒரு படம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங். அப்போதான் எனக்கு தங்கர்பச்சனை வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் அங்கே வேற ஒரு படத்துக்காக போகும்போது அவர் எனக்கு விருதாச்சலம் பக்கங்க, விருதாச்சலம் இந்த மண் வாசனைங்கிறது, இந்த முந்திரிக்காடு, இதை பற்றி அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். அதுக்கப்புறம் தான் எனக்கு மூலமாக அதை பற்றிலாம் செய்தி வந்தது. அந்த குழுவிலிருந்து அந்த தங்கர்பச்சனின் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த மாணவர் தான் கௌதமன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பகுதியில் நிறைய பணியாற்றின ஒரு இது. ஸோ முந்திரிக்காடு, அந்த பக்கம் இருக்கிற அந்த பண்பாடு, இதெல்லாம் வந்து இந்த கடலைக்கோட்டையெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் இன்னும் அந்த விவசாயம் கொஞ்சம் இருக்குது, இன்னும் வாழுது. அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கௌதமனுக்கும் அதை எழுத்தா எனக்கு சொன்ன தங்கர்பச்சனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பு விடுத்து ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ள இருக்கிற கொதிப்பு, அந்த வியாபாரம், ஒரு தயாரிப்பாளரை என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தம்பி கௌதமனுக்கு. நீங்கள் வெற்றி பெறணும். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து நேர்மையாக இருக்குது. கௌதமன் சார் டைரக்டர், அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் இந்த படம். விகே ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். அண்டு என்னோட அந்த கமெண்ட்ஸில் கேவலமான எவ்வளோ இந்த இனத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு திணிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த காடு வெட்டியாரோட ஹிஸ்ட்ரியை நான் பார்த்து ஏன் இதுக்கு ஒத்துக்கணும்னா, அது எல்லா சமூகத்தோட மக்களும் ஒன்றா இருந்ததுனால தான் இதை நான் ஒத்துக்கணும் இதை எடுக்கிறதுக்கு. பட் இந்த சமூகத்தை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்கன்னு தெரியல. அது எப்படி தான் அதை நான் சொல்கிறதுன்னு தெரியல. இது
ஏன்னா எங்கெல்லாம் கிராமத்தில் பிறந்தவங்க. கிராமத்தில் பிறந்தா ஒரு 4-5 பேர் இந்த அறவே காடுங்க சேர்ந்துன்னு இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம இனத்தவே அழிக்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழுங்கிறது வந்து இந்த உலகம் மண்ணு புறத்துலேருந்து முதல் பேசப்பட்டது தமிழ் தான். பட் இந்த தமிழ் இப்போ அழிகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் போயிடுச்சுன்னா இப்போ அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ரொம்ப டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இன்னும் 20 வருஷம் தமிழ் இல்லாத போயிடும். கடைசியில் யாரும் வந்து பேசிட்டு அவன் முதலாளி ஆகிட்டு. பேசிக்கலி சிவில் இன்ஜினியர். எங்களுக்கும் இந்த படத்துக்கும் இந்த திருமாத்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜீரோ. முதல் முறையாக இயக்குனர் வந்து எங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு நம்மோடு வாழ்ந்து நம்மளுடைய சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது, அவர் இந்த கதையை சொல்லும்போது நாங்கள் அப்படியே உறைஞ்சி போயிருந்தோம். இதை வந்து ஒரு சாமானியனால் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழலில், ஏன்னா நாங்களாம் வேறு துறை, நான் சிவில் இன்ஜினியர், ஐயா சரவணராஜ் ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா க்ரஷர் வச்சுருக்காங்க, இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் இருக்கிறாங்க, உமாதவன் ஐயா வந்து என்எல்சியில் வந்து பணிபுரிகிறாங்க, பாஸ்கர் சார் வந்து அவங்க ஐடியில் இருக்கிறாங்க. இதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு துறையில் இருக்கிறோம். நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது இதை வந்து சரி ஓகே இது எப்படியே எடுத்து தீரணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைப்பு வரலாறாக இருக்கணும். நமக்கு அப்புறம் வந்த பிறகும் இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இந்த மண்ணில் இந்த மண்ணை காக்கவும் இந்த பெண்ணை காக்கவும் இந்த சமூகத்தை காக்கவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது இது எந்த கஷ்டம் வந்தாலும் இதை எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணி எங்களால் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ க்ரௌட் ஃபண்டிங் முறையில் ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விகே ப்ரொடக்ஷன் சொல்கிறீங்களா, அது மாதிரி விகே குழுமம்னு சொல்லிட்டு நாங்கள் விகே மார்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 32 கடைகள் வந்து வட மாவட்டங்களில் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். வியாபாரமாக்குவது என்பது விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இருக்காது. விளம்பரம் இல்லாத வியாபாரம் குருட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதுபோல எவ்வளவுதான் இந்த படத்தை நாங்கள் சிரமப்பட்டு எடுத்திருந்தாலும் இதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சொல்லுமா. நல்ல செயல்கள், அத்தகைய செயல்களையும் தோலுறுதி காட்டியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு வரலாற்று பதிவை மாவீரன் குரு அவர்கள் எப்படி இருந்தார் என்பதை அவரோடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு சகோதராக இருந்தார். பல்வேறு பணிகளை செய்து காட்டிய ஒரு மாவீரன் ஒரு வரலாற்று பதிவை இன்று இங்கே வருகின்றிருக்கிறார். மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா கவி பேரரசு அவர்கள் ஒவ்வொரு வரிகளையும் அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்கிறார். இந்த பாடல்களும் சரி, அவருடைய பதிவுகளும் சரி, மக்கள் மத்தியிலே சென்றடைய நாம் எல்லோரும் ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்ய வேண்டும். நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு வரலாற்று தலைவரை இத்தகைய ஒரு படத்தை நாம் கொண்டாட வேண்டும். இத்தகைய ஒரு காட்சி பதிவு மக்கள் மத்தியில் நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்ற கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 21 இதே வடபழனியில் ஒரு உணவு விடுதலை சந்தித்து ஐயா இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது எடுக்கணும். அப்போ எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அப்புறம் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் தொடர்ச்சி அவர் எனக்கு கால் பண்ணுவார், நான் திருப்பி பேசுவேன், அப்புறம் பேசுவேன். இந்த மாதிரி நான் போடுறப்போது நான் இந்த பக்கம் தொழில் முனைவராக இருக்கிறத தாண்டி இந்த பக்கம் கல்வியாளராக இருக்கிறேன். தனியார் பல்கலைக்கழகத்தில் போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கிறேன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான வந்தது. ஒரு கருத்துரு வந்தனாக்கா கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கேட்டிருந்தாங்க, மறைக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ரிசர்ச் பீப்புள் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா அன்சங் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழராக இருந்து மறைக்கப்பட்டவர்கள், சுதந்திர போராட்டத்திலிருந்து அரசியல் வாழ்க்கைக்கு மறைக்கப்பட்டவர்கள், சில காரணங்களால் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்று வரை அப்படின்னு ஒரு தலைப்பு வரும்போது மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வரும்போது ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்து கொடுத்தோம். லிஸ்ட் எடுத்து கொடுக்கும்போது தான் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே இது வந்து
சுதந்திர போராட்டத்தை தாண்டி சமகால வாழ்வியலும் நிறைய பேர் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள்.